பரப்புரை கூட்டத்தில் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரும் போன்றதற்குரிய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் இருவரும் தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். இந்த மதுரை கூட்டமானது எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது என்ற கட்டியம் கூறுகின்ற வகையிலே இந்த கூட்டம் அமைய வேண்டும். அதே போல இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகள் முடிந்த வரையில் நிறைய இளைஞர்களை அழைத்துக் கொண்டு அனைவருடைய கழுத்திலேயும் துண்டு அணிந்து வைக்க வேண்டும். வந்து உட்கார்ந்து இருபுறம் தலைவர்கள் முதலில் பொதுச் செயலாளர் பேசுவார், அடுத்து பாரத பிரதமர் பேசுவார். பேசி முடிக்கின்ற வரையில் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்துவிடக்கூடாது. என்று சொன்னால் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து அமர்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் துண்டை ஏன் போட்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், இப்பொழுது ஒரு புதிய மேடையிலே கூட்டத்திலே ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது. நம்முடைய வேகத்தை, ஆர்வத்தை, அதே நேரத்தில் வெற்றி சின்னத்தை காட்டுகின்ற வகையிலே அந்த துண்டை எடுத்து சுழற்றுகின்ற நிலையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும், அது குறிப்பாக வடமாநிலத்திலே பாரத பிரதமரே ஒரு நிகழ்ச்சியில் துண்டை ஆட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த மதுரை மண்ணில் நடைபெறுகின்ற அந்த பரப்புரை கூட்டத்தில் மதுரை மண் எதற்கும் சலித்ததல்ல, வெற்றிக்கு வழிகோடிய மண் மதுரை மண். அந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கின்ற நீங்கள் வெற்றி உறுதி என்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரின் சார்பாக